சிறப்பா இருக்கிறேன். ஓகே, நேர்ல பார்த்து பேசுங்க. விஜய் உங்களுக்கு என்ன தோணுது? ஆரம்ப காலகட்டத்துல விஜய் அண்ணனை எதிர்க்கிறதுல நானும் ஒருத்தன். கடுமையா எதிர்த்தீங்களா? நான் உண்மையிலே ஓட்டு போட கிடையாது. நான் நாம் தமிழருக்கு தான் போட்டேன் ஓட்டு. சரி. ஆனா இன்னைக்கு ஏன் ஓட்டு போடலன்னு வருத்தப்படுற அளவுக்கு விஜய் அண்ணாவோட ஆட்சி இருக்குது. ஆமா, இன்னும் அவரு ஆயுஷ் காலம் 100 இருந்தாலும் சரி, அவரு தான் இந்த நாட்டை ஆளணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே, நான் ஒண்ணே இடையூறு பண்றேன். சொல்லுங்க. நீங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டீங்க. இப்ப நாம் தமிழருடைய அந்த ஓட்டு நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், விஜய்க்கு போட வேண்டிய ஓட்டை வேஸ்ட் பண்ணிட்டோம் ஃபீல் பண்றீங்கல்ல, அந்த அளவுக்கு என்ன மாத்தினார் விஜய்? உங்க மனசை எப்படி மாத்தினாரு? என்ன மாத்தலன்னு கேக்குறீங்க? மக்களோட மக்களா இருக்கிறார். சரிங்க. அவருக்கு இன்னைக்கும் நம்ம ஒரு முதலமைச்சர் அந்த தலகணமே கிடையாது, ஒரு பந்தா இல்ல. ஆமா, தலகணம் கிடையாது. மக்களோட ஒருத்தரா, அண்ணனுக்கு அண்ணனா, தம்பிக்கு தம்பியா. அவர் சொன்ன டைலாக் உண்மைதான். உண்மை, அப்படியேதான் வாழ்றாரு. உண்மை, சத்தியமா. சரி, நீங்க சொல்லும் போது திருப்பி இடையூறு பண்றேன். எதிர்கட்சிகள் தான் சொல்றாங்க விஜய் ஏமாத்துறாரு, குழந்தைங்களை வச்சு ஏமாத்துறாரு, பிளாக்மெயில் பண்றாரு. இதை ஏத்துக்கிறீங்களா? அதாவது என்ன ஒண்ணுன்னா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. சரிங்க. 6 மாச குழந்தைக்கு விஜய் அண்ணன் யாருன்னு தெரியாது. சரிங்க. சினிமா நடிகரா, ஹீரோவா, ஸ்டாரான் எல்லாம் தெரியாது. சரிங்க. ஆனா அந்த 6 மாச குழந்தை கூட அவர் முகத்தை பார்த்த உடனே அதுக்கு ஒரு சிரிப்பு, அதுக்கு ஒரு ஈர்ப்பு வருதுன்னும் போது கடவுளே ஆசீர்வாதம் பண்ணி அவரை தமிழ்நாட்டுல நீங்க சொல்றது அழகா இருக்கு அப்படின்றத உணர முடியும். எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க? குழந்தைங்களை வச்சு ஒரு ஏமாத்துறாரு, அதாவது இது கேஸ் போட போறோம். அதாவது பெரியவங்க வச்சு ஏமாத்தியே இவங்களால ஒன்னும் சாதிக்க முடியல. சரி. என்ன சொல்றது? ஓட்டே இல்லாத குழந்தைங்களை வச்சு யாராவது ஏமாத்த முடியுமா? லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம் இது. புரியுதா? அதனால அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. ஓகே. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு என் பேரனுக்கு 4 வயசு தான் ஆகுது. சரிங்க. என் பேரன் 12 ஓட்டு போட்டுக்கிறான்னா நீங்க நம்புவீங்களா? அவன் சொல்லி 12 ஓட்டு விழுந்திருக்கு. 12 ஓட்டு. அவங்க தாத்தா, பாட்டி, அத்தை, அப்பா, அம்மா மொத்த பேருக்கிட்டையும். சரி, நான் உங்ககிட்ட கேட்கறேன், ஓட்டு போடணும்னு சொல்லி போட்டது மட்டும் இல்லாம அவர் ஜெயிச்சு வந்தத அந்த டிவில ரிசல்ட்ட அவ்வளவு ரசிச்சு பார்த்தான். ஓகே. சோ குழந்தைங்க கிட்ட விஜய் கிட்ட ஈர்ப்பு இருக்கு. நான் இப்ப உங்ககிட்ட கேக்குறேன், கேள்வி டப்புன்னு பதில் சொல்லணும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல தோத்ததுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? கடந்த காலகட்டத்துல அவங்க ரொம்ப டீடைல்டா வேண்டாம், லைட்டா. மக்களாட்சி நடத்தல, மன்னராட்சி நடத்தினாங்க. மக்களை மதிக்கல, அவங்களுக்கு தோணதை செஞ்சாங்க. மக்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து பூர்த்தி செய்ய கிடையாது. சரிங்க. அதுதான் அவர் செஞ்சாரு. சரி, இப்ப விஜய் நிறைய ஊழல்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. பொதுப்பணித்துறையா இருக்கட்டும், இபியா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், நம்ம நிறைய வீடியோஸ் பாக்குறோம். நீங்க பாத்திருப்பீங்க சமூக வலைத்தளங்கள்ல. இவ்வளவு சொன்னாலும் திமுக கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் ஆதாரம் தான் காட்டுங்க, ஆதாரம் தான் காட்டுங்க, ஆதாரம் இல்லாம தாவேக்கா எங்க மேல பழி சுமத்துறாங்கன்றத ஏத்துக்கிறீங்களா? அதாவது என்னன்னா, ஊழல் விஜய் அண்ணா கண்டுபிடிச்சாருன்னு சொன்னதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா மக்களுக்கே தெரியும். மக்களுக்கே தெரியும். ஏற்கனவே திமுக ஊழல் பண்ணது மக்களுக்கு தெரியும்ன்றீங்க. அவர் கண்டுபிடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. சரிங்க. திமுக ஆட்சியில கான்ட்ராக்ட் விட்டு வேலை வாங்கினாங்க பத்தியா? ஆமாங்க. அந்த கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்தவங்க எல்லாருமே வெளிப்படையா சொல்லிட்டாங்க. வீடியோ சொல்லிட்டாங்க, நாங்க 35% கமிஷன். நீங்க எப்படி சொல்றீங்க? அவங்க ஆதாரம் கேக்குறாங்களே. எப்பா சம்பந்தம்? இப்ப நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், நான் தான் தவறு செஞ்சேன்னு நான் சொல்றேன். அதுக்கு மேல ஆதாரம் வேணும்னா அப்ப அது காமெடியா இருக்கா? நான் என்ன ஆதாரத்தை கொடுக்க முடியும்? தைரியமா பேசுறாங்களேங்க. திமுகவுடைய முக்கிய பிரபலங்களே தைரியமா பேசுறாங்களே, ஆதாரம் காட்டுங்க. விஜய் சும்மா சொல்றாரு. அதாவது அவங்க நினைக்கிறது என்னடான்னா, நம்ம ஆதாரமே இல்லாம குற்றங்களை செஞ்சுட்டோம், கண்டுபிடிக்க முடியாது அப்படி யோசிக்கிறாங்க. நம்ம சட்டப்பூர்வமா சட்டத்துல என்ன இடம் கொடுத்துக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே செய்திருக்கிறோம். அதனால நம்மள கண்டுபிடிக்க முடியாது. அதாவது நம்ம பண்ண தப்பே தெரியாது நினைக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப வேலு பத்தி சொல்லிருக்கிறாங்க. சரிங்க. ரோடே போடாததுக்கு கான்ட்ராக்ட் விட்டு காசு எடுத்துக்கினாருன்னு சொல்றாங்க. சரிங்க. அந்த ரெக்கார்ட்ல இருக்குது இல்லையா எல்லாமே? ஏங்க அவங்க எல்லாம் அதிகாரிகள் பண்ண தப்பு, இதுக்கும் வேலுக்கும் சம்பந்தம் கூட சொல்றாங்க. சரி சரி. அதாவது வேலு அவர்களுக்கு தெரியாமையே அதெல்லாம் நடந்துருச்சு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, வீடு என் கண்ட்ரோல்ல இருக்குது. சரி, நீங்க தான் தலைவர், குடும்ப தலைவர். வீட்டுல இருக்கிறவங்க பூரா நான் என் சொல் பேச்சதான் கேட்பாங்க. சரிங்க. சொல்ல புரியுதா? அதனால டேய் மகன்,
இங்க நில்றான் இந்தடா உங்கள்கிட்ட நான் 10 ரூபா கொடுக்குறேன். என்ன சொல்லுது, 10 பேர் தெரிஞ்சு உனக்கு 10 ரூபா கொடுக்குற மாதிரி இந்தா எடுத்துன்னு போய் வந்து நீ 1 ரூபாய் 9 ரூபாய் எனக்கு கொடுத்துட்ற அப்படின்னா என் பிள்ளை எனக்கு செய்வானே செய்ய மாட்டானா? இப்படிதான் போகுது. இல்ல என் சொந்தக்காரன் செய்வானா செய்ய மாட்டானா? இந்த மாதிரி நீங்க ஒரு சாமானியனா திமுக ஊழல் செஞ்சிருக்குன்றத உறுதியா நம்புறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப தாவேகா வந்து பொய்யா அவங்க மேல புகார் போடல? பொய்யான புகார் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. நம்ம நிறைய வீடியோ பாக்குறோம், மக்கள் பாத்துட்டு இருக்காங்க இல்லையா? சரிங்க. சரி, இப்ப இன்னொரு விஷயம், அன்பில் மகேஷ் தெரியும் உங்களுக்கு, நம்ம கல்வி அமைச்சர். அவர் வந்து டிபிஏ ஆபீஸ்லயே ஒரு ரூம் வச்சு செயல்பட்டாரு. அப்புறம் தனியா 360 டிகிரின்னு ஒரு ஆபீஸ் வச்சு செயல்பட்டாரு. கிட்டத்தட்ட 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் எல்லா ஸ்கூல்ஸ்லயும் வாங்கினாரு அப்படின்னு நந்தகுமார் அவர்கள், அதாவது தனியார் பள்ளியுடைய தலைவர் நந்தகுமார் அவர்கள் பேட்டியா ஒரு 1/2 hour பேசுறாரு. ஆனா அப்படி இருந்துமே ஏன் இன்னும் கேஸ் பதிவு பண்ணல தாவேகா? விஜய் ஏன் இன்னும் அவங்களை கைது பண்ணல? அதாவது எடுத்த உடனே வந்து இதுல ஊழல் இல்லாத துறையே இல்லை. சரிங்க, நல்ல கான்செப்ட் புரிஞ்சுங்க. சரிங்க, ஊழல் இல்லாத துறையே இல்லை. சரிங்க, இவங்க பார்க்காத வேலையே இல்லை, எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. சரி, ஒரே நேரத்துல எல்லா வேலைக்கான இதுவா சொல்லி மொத்த பேரையும் பிடிச்சி உள்ள போட முடியாது இல்லையா? ஓகே, அது வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு வெறுப்பை சம்பாதிச்சு, அதுவே ஒரு தவறான பிம்பம் வெறுப்பை சம்பாதிச்சு. ஓகே ஓகே ஓகே. மக்கள் கிட்ட வந்து முதல்ல என்ன நடந்ததுன்றத ஒவ்வொன்னா வெள்ளை அறிக்கையா சமர்ப்பிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் இதை. ஒண்ணு வந்து வெள்ளை அறிக்கை, இந்த டிபார்ட்மெண்ட்ல இதுதான் நடந்திருக்குது, இந்த கண்டிஷன் இருக்குது, இதை மேற்கொண்டு நாங்க இதை எடுத்து நடத்தணும்னா இது இவ்வளவு பணம் தேவைப்படுது. விஜய் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டு இருக்காருன்றீங்க. ஒவ்வொன்னா மக்கள் கிட்ட இதை எதுக்கு நாங்க செய்யணும்ன்றதை தெளிவுபடுத்தி. நான் உங்ககிட்ட கேக்குறேன், இன்னொரு ஒரு பர்சனல் லைஃப். இப்ப உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, நீங்களே சொன்னீங்க பேரன்கள் இருக்கு. இப்ப உங்க பேரனை நான் கேள்வி கேட்க முடியாது, அது உங்க வீடு. உங்க மனைவியை பத்தி நான் கேள்வி கேட்க முடியாது, உங்க வீடு. உங்க வீட்டு நாயை பத்தி கூட நான் கேட்க முடியாது, அது உங்க வீடு. ஆனா விஜய் அவர்களை பத்தி மட்டும் அவங்களுடைய கணவன் மனைவி பிரச்சனையை கூட இவங்க பாலிடிக்ஸ் பண்றாங்க. அப்புறம் த்ரிஷா அவங்களுடைய தோழியா 1 2 3 த்ரிஷா வந்து அவங்களுடைய தோழியா இருக்கட்டும் இல்ல காதலியா இருக்கட்டும், அது அவருடைய பர்சனல் லைஃப். அதையும் ரொம்ப எவ்வளவு வெறுசமா பேச முடியுமோ பேசுறாங்க. எப்படி இப்படி அவங்களோட உணர்றாங்க? ஏன் ஒரு முதலமைச்சர் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க? அதாவது ஒரே ஒரு சின்ன விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். என்னடான்னா, நான் விஜய் ஃபேன் கிடையாது. சரிங்க. விஜய் ரசிகம் கிடையாது. சரிங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க கிடையாது. சரிங்க. விஜய் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரை உற்று நோக்க ஆரம்பிச்ச ஒரு சாமானியன். இதுதான் யதார்த்தம், கள நிலவரம். நான் சொல்ல போறேன், இன்னைக்கு சூழ்நிலைக்கு பாத்தீங்கன்னா பெண்களும் இளைஞர்களும் ஏன்டா இப்படி போறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து கவர்ச்சினாலேயோ அவர் நடிகர்ன்றதுனாலயோ போல, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல ஒரு தகப்பனை விட அண்ணனை விட தெய்வத்தோட ஒரு அபரிதமான ஒரு அன்பு வச்சிருக்காங்க. ஒரு தெய்வ பிறவின்றீங்க. அன்பு வந்து அந்த அன்பு வந்து அளவே கிடையாது. அப்ப அந்த அன்பு காசு கொடுத்து வந்ததா? கிடையாது. எப்படிங்க அவ்வளவு அன்பானாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி இப்படி வந்தது? அதாவது இதுல என்ன ஒண்ணுன்னா, அவர் திரைத்துறையில இருக்கும்போது பப்ளிசிட்டி பண்ணாம கம்பட்ட அடிச்சிக்காம நிறைய நல்லது செய்ய மாணவர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் அவருடைய அந்த திரைத்துறை சார்ந்த ரசிகர் மன்றங்கள் மூலம் அது மக்கள் மனசு நிறைய நல்லதை வந்து பண்ணிருக்கா. அப்படி அப்ப விஜய் கவர்ச்சினால கிடையாதா? வெளி உலகத்துக்கு தெரியல, வெளி உலகத்துக்கு தெரியல. ஆனா இத நம்ம இளைய சமுதாயம், நம்ம மாணவர்கள்னு சொல்லக்கூடியவங்க, இந்த இளைய தலைமுறை வந்து ரொம்ப சரியா 100% அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்றத புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஓகே. ஆனா நான் ஓட்டு போறதுக்கு நான் சென்னையில இருந்து போறேன் என் ஊருக்கு. நான் போன ட்ரெயின்ல முன்னாடி போட்டியில இருந்து கடைசி போட்டி வரலையும் போன அத்தனை இளைஞர்ஸுமே எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடதான் வந்தாங்க. ஓட்டர்ஸ் மட்டும்தான். இது நீங்க உண்மையா சொல்றீங்களா? சத்தியமா பொய்யா சொல்லல, சத்தியமா சொல்ல. இந்த வீடியோக்காக நீங்க சொல்லல, சத்தியமா சொல்றேன். என்ன பாரு, நான் போயிட்டு வந்துட்டு போய் ஓட்டு போட போறேன் பூத்துல. அப்பா வரலாறு காணாத கூட்டம், எல்லாரும் புது ட்ரெஸ் தச்சு போட்டு, அதுவும் விஜயோடைய வேலை தான் இல்லையா? விஜயோடைய வசீகரத்துல வந்தது. விஜயினால ஈர்ப்பு ஏற்பட்டு வந்தது. காக்கி பேண்ட் காக்கி ஷர்ட் பொட்டு பசங்க அவ்வளவு அலங்காரமா ரெடியா ஒரு திருவிழாக்கு வர மாதிரி தன்னார்வத்தோட ஒரு அந்த
அவ்வளவு ஒரு உற்சாகமா அந்த ஓட்டு போடுறதை வந்து பார்க்க முடிஞ்சுது. விஜயால ஓட்டு போடுறதே ஒரு திருவிழாவாகவும் இத்தனை நாள் கடமைக்கு போயிட்டு இருந்தவங்க சந்தோஷமா போனாங்கன்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த சின்ன சின்ன பசங்க இருக்காங்க பத்தியா, அந்த 100 மீட்டருக்கு அந்தாண்ட வரலையும் அவங்க வரக்கூடாது. அதுக்கு அந்தாண்டிய ஊர் என்ட்ரன்ஸ்ல நின்னுன்னு ஓட்டு போட வரவங்களை கையை பிடிச்சுன்னு அக்கா 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 ப்ளீஸ் கா அக்கா விஜய் உறவா அக்கா விசிலுக்கு போட்டு ஓட்டுருக்கா. புரியுது. அக்கா அக்கா அக்கா. ஆனா இந்த பசங்களுக்கு ஓட்டு உரிமையே இல்ல. விஜய் கூட இருக்கிற ரசிகர்களுக்கு வந்து பாதி பேருக்கு ஓட்டு கிடையாதுன்னு ஏளனமா யாரெல்லாம் பேசினாங்களோ அதெல்லாம் ரொம்ப தப்பு கணக்கா போயிடுச்சு. காரணம் என்னடான்னா, ஓட்டு இருந்தா ஒண்ணுதான் போட முடியும். ஆனா ஓட்டு இல்லாத ஒவ்வொரு குழந்தையும் பல ஓட்டுகளை போட்டு இன்னைக்கு சாதனை படைச்சு குழந்தைகளை விஜய் ஓட்டு போட பயன்படுத்தினார் குற்றச்சாட்டு நீங்க ஏத்துக்கல, அவங்களா போயிட்டாங்க. அவர் பயன்படுத்தல. ஆனா அவர் காட்டின அன்பு, அவர் எந்த வகையில அன்பு காட்டினாரு இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா இப்போ அது உருவாயிடுச்சு. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கும்போது அவருடைய அந்த இதை பார்க்கும்போது, அந்த யதார்த்த குணத்தை பார்க்கும்போது சத்தியமா அவருடைய ஆட்சியில் நம்ம வாழ்றோமே நினைச்சு ஒரு பெருமையா இருக்கு. ஓகே ஓகே, இப்ப நம்ம ஃபைனலுக்கு வந்துருவோம். நடிகர் விஜய், முதலமைச்சர் விஜய், இப்படி பல பரிணாமம் கொண்ட விஜய் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்தா என்ன சொல்ல விரும்புறீங்க? நேரடியா சொல்லுங்க. எனக்கு 51 வயசு, அண்ணனுக்கு 52 வயசு. அவர் முதலமைச்சரோட என்ன அண்ணனா, அவரை வந்து நான் அண்ணனா ஏத்துக்கிறேன். என்ன சொல்றது, என்ன மாதிரி எல்லா இளைஞர்களும் அவர் அண்ணனாவும் தம்பியாவும் பிள்ளையாவும் தாய்மாமனாவும் ஏற்று செயல்படுறாங்க. அவங்களோட எல்லாருடைய அன்பும் உங்களை வந்து வழிநடத்தும். உங்களை தவறு செய்யவே விடாது அண்ணா. கண்டிப்பா நீங்க கனவுல நினைச்சாலே அந்த எண்ணம் உங்களுக்கு வராது. உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் வர சேர்த்து சொல்லிடுங்க. இன்னும் விஜய் எதிர்க்கிறவங்க இருக்கதானே செய்யறாங்க. இல்ல இப்ப உள்ளாட்சி தேர்தல் வருது இல்லையா, வருது பாத்தீங்களா, இடைத்தேர்தல் வருது பாத்தீங்களா, இடைத்தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் மக்கள் வந்து அவங்களோட பிரதிபலிப்பை கண்டிப்பா காட்டுவாங்க. இனி ஒரு காலம் ஓட்டுக்கு 1000 கொடுத்து 2000 கொடுத்து 3000 அந்த கலாச்சாரம் ஓட்டு வாங்கிடலான கனவு காண்ற அரசியல்வாதிகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. நன்றிங்க. ரைட், நன்றி.